வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியது. வரிசையில் காத்திருந்து ஜனநாயக கடமையை நிறைவேற்றும் வாக்காளர்கள். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேர்மையாக நடைபெற நடவடிக்கை. வாக்களித்த பிறகு மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான ராஜகோபால் சுன்கரா பேட்டி. அனைத்து ஏற்பாடுகள், குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி, மாற்றுத்திறனாளிகளுக்கு ரேம்ப் வசதி, ஷாமியானா போன்ற வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாதுகாப்பு வசதிகள் பார்க்கும் பொழுது அனைத்து 237 வாக்குச்சாவடிகளிலும் இந்த வெப்காஸ்டிங் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த வெப்காஸ்டிங் மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட தேர்தல் அதிகாரியான என்னுடைய அலுவலகத்தில் இருந்தும், அதே போல் தேர்தல் நடத்தும் அதிகாரி மாநகராட்சி ஆணையாளர் அலுவலகத்திலும் நம்ம பார்வையிட்டு ஏதாவது பிரச்சனை நடக்காத வண்ணம் பார்த்துட்டு இருக்கிறோம். இது போக நமக்கு 3 கம்பெனி சிஐஎஸ்எஃப், அதே போல் தமிழ்நாடு ஸ்டேட் போலீஸ், மொத்தமாக ஒரு 1500 பேர் இன்றைய தினம் பாதுகாப்பு வேலையில் இருக்கிறாங்க. எந்த பிரச்சனை நடக்காத வண்ணம் நம்ம இந்த தேர்தலை நடத்த போகிறோம். அதே போல் இன்றைக்கு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தனது வாக்கை பதிவு செய்தார் திமுக வேட்பாளர் சந்திரகுமார். முசுவண்ண வீதியில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது குடும்பத்தினருடன் ஜனநாயக கடமையை ஆற்றினார். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் முதல் முறையாக வாக்களிக்கும் இளைய தலைமுறையினருக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. ஜனநாயக திருவிழாவில் பொதுமக்கள் அனைவரும் தங்களது மதிப்புமிக்க வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என்றும் வேண்டுகோள். எழுபது தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் காலை 7 மணிக்கு தொடங்கியது வாக்குப்பதிவு. பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களது வாக்குகளை பதிவு செய்து வருகின்றனர். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் ஆம் ஆத்மி, பாஜக மற்றும் காங்கிரஸ் இடையே மும்முனை போட்டி. 30,000 போலீசார், 22,000 துணை ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் குவிப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நெல்லை மாவட்டத்தில் நாளை கள ஆய்வு. புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்குகிறார். முதலமைச்சர் வருகையையொட்டி நெல்லையில் இன்று முதல் 3 நாட்கள் ட்ரோன்கள் பறக்க தடை. பாதுகாப்பு கருதி மாநகர காவல் ஆணையர் சந்தோஷ் ஹடிமணி உத்தரவு. நீலகிரி வரும் பேருந்துகளில் பயணிப்பவர்களிடம் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் கண்டறியப்பட்டால் பேருந்துகளை பறிமுதல் செய்ய வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு. ஞானசேகரனின் குரல் மாதிரி பரிசோதனைக்கு சைதாப்பேட்டை நீதிமன்றம் அனுமதி. சங்கராபுரம் அருகே கிராம நிர்வாக அலுவலர் மீது சாணம் வீசி தாக்குதல் நடத்திய கிராம உதவியாளர் சங்கீதா. விஏஓவை அலுவலகத்தில் வைத்து பூட்டியதால் சஸ்பெண்ட் ஆன சங்கீதா மீண்டும் அராஜகம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே விஏஓ மீது சாணம் கொண்டு தாக்கிய விவகாரம். கிராம உதவியாளர் சங்கீதாவை கைது செய்து போலீசார் விசாரணை.
சங்கராபுரம் அருகே கிராம நிர்வாக அலுவலர் மீது கிராம உதவியாளர் சாணம் வீசி தாக்குதல் நடத்திய சம்பவம். தாக்குதலில் இருந்து போராடி மீண்டு வந்ததாக விஏஓ உருக்கம். ஒரு நிமிஷம் ஏன் இப்படி பண்றான்ட்டு என்னன்னு என் ஊர்ல வந்து நீ வேலை பார்த்துருவேடி, உன்னை இன்னைக்கு யார் ஒன்று காப்பாத்துறாங்க பார்த்துக்கிறேன்ட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவள்கிட்டேருந்து மீண்டும் வெளியே வரும்பொழுதே காப்பாத்துங்க கொன்றாங்க அப்படின்னு சொல்லி கத்துறேன். உன்னை கொன்னாலும் இங்கே கேட்க ஆள் இல்லடி, யார் கேட்பா உன்னை, என் ஊர் இது, நீ வேணா கத்தி பாடுறி அப்படின்னு. அதன் பிறகுதான் போராடி வெளியே வந்தது. திருவண்ணாமலை அருகே வேதபுரீஸ்வரர் கோயில் பிரம்மோற்சவ விழா தேரோட்டம். அம்மன் தேர் பழுதடைந்து மேல்கோபுரம் உடைந்ததால் பரபரப்பு. நிலத்தை அளவீடு செய்து தனிப்பட்டா வழங்க 5000 ரூபாய் லஞ்சம் பெற்ற நில அளவையர் விஏஓ கைது. நாமக்கல் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் ரத சப்தமி உற்சவத்தையொட்டி கற்பக விருட்ச வாகன புறப்பாடு. மாட வீதிகளில் எழுந்தருளிய மலையப்ப சுவாமியை தரிசித்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். இன்று காலை 11 மணிக்கு உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் செல்கிறார் பிரதமர் மோடி. மகா கும்பமேளாவையொட்டி திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுகிறார். அரசு அலுவலகங்களில் மராத்தி மொழியில்தான் கட்டாயம் பேச வேண்டும். மகாராஷ்டிர மாநில அரசு அரசாணை வெளியீடு. கர்நாடகாவில் பசுவை கடத்தினால் பார்த்த இடத்திலேயே என்கவுண்டர். கர்நாடக மீன்வளத்துறை அமைச்சர் மங்களா சுப்பவைத்தியா சர்ச்சை பேச்சு. இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் போட்டித் தொடருக்கான இந்திய கிரிக்கெட் அணியில் இடம் பிடித்தார் வருண் சக்கரவர்த்தி. 20 ஓவர் போட்டியில் அளித்த சிறப்பான பங்களிப்பை அடுத்து வாய்ப்பு. நடிகர் ஏவிஎம் ராஜாவின் மனைவியும் பழம்பெரும் நடிகையுமான புஷ்பலதா காலமானார். வயது மூப்பு மற்றும் உடல்நலக் குறைவால் சென்னையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்தது.